எரிமலை எப்படி வெடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு காபோ வெர்தே ஸ்பெயினுக்கு காமிச்சிட்டாங்க. உண்மையிலேயே எரிமலை குழம்புகள்னால உருவான தீவுகள் மொத்தமா சேர்த்துதான் அந்த காபோ வெர்டே நாடாவே இருக்கு. 5.25 தான் அவங்களோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனு. ஆனா அங்கிருந்து வந்த ஒரு டீம் ஸ்பெயின் மாதிரி ஒரு டீமை தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட கோல் கீப்பர் ஒசீனியா. 40 வயசு ஆகுது. நான் இளைஞர்களுக்கு வழி விட்டுறேன், நீங்க யங்ஸ்டர்ஸை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. இவ்வளவு தூரம் குவாலிஃபயர்ஸ் வரைக்கும் கூட்டு வந்ததே நீதான், நீ இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு அடமுடிச்சு மத்தவங்களும் அவரை உள்ள கூட்டு போக ஸ்பெயினை குத்துக்கல்லு மாதிரி நிப்பாட்டி இருக்காரு. ஸ்பெயினோட ஸ்ட்ரைக்கருக்கு அவங்க பந்து ஒரு 30 நிமிஷம் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு. உலகக்கோப்பை வரலாற்றே ரொம்ப புதுசா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, 71வது நிமிஷம் லட்சுமி அம்மாள் உள்ள வந்தார். அவராலையும் அங்க ஒண்ணும் பண்ண முடியல. 27 முறை ட்ரை பண்ணாங்க சார் கோல் அடிக்கிறதுக்கு ஸ்பெயின். கட்ட கடைசி வரைக்கும் என்ன தாண்டி ஆடுறா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒசீனியா நின்டாப்ல. அதன் காரணமாக வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டு ஸ்பெயின் வெளில போயிருக்குது. மேட்சுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா ஸ்பெயின் தான் ஜெயிக்க போறாங்க, கோல் மழை அடிக்க போறாங்கன்ட்டு. ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. சோ இந்த 40 வயசு அப்படின்றதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். உங்க எண்ணம் அதுதான் முக்கியம். இந்த எண்கள்லாம் மறந்துடுங்கன்றாங்க. ட்ரை பண்ணுவோம்.